Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.5 fifth sum. If a polynomial p of x is equal to x square minus 5x minus 40 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா p of x என்ற பாலினாமியல ஏதோ ஒரு பாலினாமியல் q of x அது என்னன்னு தெரியாது. ஸோ q of x நம்மளுக்கு தெரியாது. அந்த பாலினாமியலை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா x minus 7 by x plus 2 q of x கேட்டிருக்காங்க. அதாவது p of x சம்திங் q of x டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ரிமைண்டர் கிடைக்குது. அதாவது x minus 7 by x plus 2 சொல்லி கிடைக்குது. இதில் நம்மளுக்கு p of x என்ன சொல்லிட்டு தெரியும். ஸோ x square minus 5x minus 14 divided by q of x is equal to x minus 7 by x plus 2. ஸோ இந்த மாதிரி எழுதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். p of x divided by q of x is equal to the term சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா q of x இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். தென் x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இருக்குது டிவைடட் பை. ஸோ டிவைடில் எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா டிவைடாக இருக்கும்போது எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் மைனஸ் அதை தான் சேஞ்ச் ஆகும். ஸோ x மைனஸ் 7 பை x ப்ளஸ் 2 இருக்குது இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ என்னென்னா டிவைடில் இருக்கும்போது நம்ம முன்னாடி உள்ள சம்ஸை பார்த்துப்பீங்க, அதை நம்ம மல்டிப்ளையாக மாற்றிக்கிறோம். ஸோ அதே போல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x ப்ளஸ் 2 பை x மைனஸ் 7 சொல்லிட்டு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ். ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் டம் பண்ணிங்கன்னா மைனஸ் 14 இங்கே என்ன இருக்கும்னா மைனஸ் 5 இருக்குது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 7 2s வரும். ஸோ 7 2s போடும்போது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்படின்னாச்சா நான் இங்கே போடுவேன். ஸோ x மைனஸ் 7 இன்ட்டு x ப்ளஸ் 2 சொல்லிட்டு வரும் இன்ட்டு x ப்ளஸ் 2 பை x மைனஸ் 7 சொல்லிட்டு வரும். இந்த x மைனஸ் 7 x மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டா அதுதான் q ஆஃப் x. தட் இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2. அப்படின்னாச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா x ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா அந்த மாதிரி மாறிடும். ஸோ q ஆஃப் x. அப்போ இதுதான் உங்கள் q ஆஃப் x. நம்ம அந்த q ஆஃப் x கேட்டிருந்தால் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேட்க. தேங்க்யூ.